இடையில அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, கருணாநிதி அவர்களுக்கு, முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைத்தால் பேடாவை உடைப்பேன் என்று சொன்னவர்கள் இன்று கொஞ்சி குலாவுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. யார சொல்றாரு? வெளிப்படையாவே சொல்லலாம். அண்ணன் சீமான் பேரை சொல்றதுக்கே அவருக்கு கூச்சமா இருக்குது, அச்சமா இருக்குது, பயமா இருக்கு. அண்ணன் ஏற்கனவே கட்சி விட்டு நிறைய பேர் வெளியே போன மன வருத்தத்தில் தான் இருக்கிறாரு. நீங்க இனிமே அவர் பேரை சொல்லியுமா அவர் வருத்தப்பட போறாரு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் சீமான் அண்ணன் வந்து உங்களை அண்ணன் தான் சொல்ல போறாரு. நாங்களே சொல்லியிருக்கிறோம். என்னன்னா அவரு நாங்களும் உங்களை அண்ணன் தான் சொல்றோம். திருமாவளவன் அவர்களே நாங்களும் அண்ணன் தான் சொல்றோம். வேற வழியில் எங்களுக்கு வழிகாட்டியா எங்களை அரசியல் படுத்துறதுக்கு, எங்களோட அரசியல் தெளிவை புரிதலை உருவாக்குவதற்கு ஒரு வார்த்தை நீங்களும் பேசியிருக்கிறீங்க. நாங்கள் அதை மறுக்கவே இல்லை. நீங்க சொல்றீங்க அண்ணன் சீமான் அவர்களை இன்றைக்கு ஸ்டாலினோடு உதயநிதியோடு சீமான் அவர்கள் கொஞ்சி குழாவுகிறார்கள். நீங்களே கொஞ்சி குழாவுறீங்களே, நீங்களே முன்னுக்கு பின்னா கொஞ்சி குழாவுறீங்க. பாஜக பெற்றெடுத்த கள்ள குழந்தை அப்படின்னு சொல்லாம நேரடியாக பாஜக பெற்றெடுத்த குழந்தை தான் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் சொன்னீங்க. நீங்களே சொன்னீங்க. திமுகவோட ஆதரவு, திமுகவோட கூட்டணின்ற பேர்ல தேர்தல் பரப்புரையில நீங்க பேசின பேச்சு உங்களுக்கே முன்னுக்கு பின்பறனா தோணும் இல்லையா? கொஞ்சி குலவரது யாரு? அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறது யாரு? இது ஒரு கொடுமை. என்ன தெரியுமா? இது பெரிய கால கொடுமை. நான் சீமான் தான் இதை ரொம்ப ஏற்கனவே வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. திமுகவில் இருக்கிறப்ப ஒடுக்கப்பட்ட பூர்வகுடி மக்களின், பழங்குடி மக்களின், ஆதி திராவிடர் மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், இதான் உங்களோட அடையாளம் கட்சி அப்படின்னு தான் சொன்னதப்ப நீங்க என்ன சொன்னீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படியெல்லாம் கிடையாது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித்துக்களுக்கான கட்சியில இது பொதுவான கட்சி அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலாளர்களையும் மாத்தினீங்க. நிறைய பேரை போட்டீங்க வெவ்வேறு சமுதாயத்தில். நான் அதில் வருத்தப்படலை. சரி, ஒரு கட்சி பொது நிர்வாகத்திற்கு வரும்போது அப்படிதான் இருக்குன்னு நினைச்சோம். விஜய் உங்களை எங்க வச்சிருக்கிறாரு? ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர். அந்த பேரே உங்களுக்கு இழுக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு சமூக நலத்துறை அமைச்சர்ங்கிறாரு. அந்த சொல்லாடலே முற்று முதலாக நம்ம ஏற்க முடியாது. ஏற்கவே தகுதியான சொல்லில்ல அது. சமூக மேம்பாட்டு, சமூக நீதித்துறைன்னு சொல்றாரு. சமூக நீதினா எல்லா சாதிக்காரனும் சேர்ந்ததுதான் சமூகம். எல்லாரும் கூடி வாழ்றதுக்கு பேர் தான் சமூகம். அந்த சமூகத்துல ஒரு நீதித்துறையா? என்ன நீதித்துறைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சட்டம் நீதித்துறை தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சமூக நீதித்துறைங்கிறது ஒரு புதுவா சொல்லாடல். அதிதிராவிடர் என்று சொல்ல விடவும், தலித் என்று சொல்ல விடவும், பறை என்று சொல்ல விடவும். பறை என்ற சொல்லுக்கு நீங்களே நிறைய முன்னுக்கு பின்னானா பேசியிருக்கிறீங்களா? அது வேற விஷயம், அது அப்புறமா பேசுவோம். இன்றைக்கு விஜய் அவர்கள் உங்களை எங்க வச்சிருக்கிறாரு? நீங்க தலித் கட்சி அப்படின்றத முத்திர குத்தி அதுக்கு பேரை மாத்திருக்கிறாரு, அவ்வளவுதான். ஏற்கனவே முன்னாள் திமுக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்துக்கெல்லாம் பேர் மாற்றம் பண்ற மாதிரி இப்போ விஜய் அவர்கள் புதிய பேர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். புது பேர் வச்சு உங்களை அழைக்கிறாரு. மற்றபடி நீங்க தாழ்த்தப்பட்ட கட்சி தான்றது இந்த அதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் உங்களுக்கு கொடுக்கும்போதே தெரியலையா? அவர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பொறுப்பு மாத்தி போட்டிருக்காரு. அதுல நாம கருத்து முரண்படலை. ஏன்னா அவருக்கே நிர்வாகம் தெரியாது. அதிகாரிகள் தான் இதை செய்யறாங்க. அதிகாரிகளின் ஆட்சி தானே. மூட்டை பூச்சி கட்சி ஆட்சி அதிகாரிகளின் ஆட்சி தான். இத நடிகர் விஜய், நம்ம தமிழகத்தின் முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே பெருமை இல்லை. அதிகாரிகள் கீழே இருக்கிற இந்த அரசாங்கம் அண்ணன் திருமாவளவன் அவர்களையே என்னன்னு சொல்லுது? தாழ்த்தப்பட்டவன் கட்சின்னு சொல்ற பேர் தான் உங்களை சமூக நீதித்துறை உங்களுக்கு அமைச்சராக கொடுத்திருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் குழாவுறீங்க இன்னைக்கு. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் குழாவுறத எந்த வகையில் விமர்சிக்கிறீங்கன்றது இதுவரையும் புரியல, கேள்விக்குறியாதான் இருக்கு.